எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ், அதில் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 1. அதாவது 10th தமிழில் 11 டெஸ்ட் இருக்குது. அந்த 11 டெஸ்ட்டையும் வரிசையாக பார்த்துருங்க, உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11 டெஸ்ட் இருக்குது. இதில் முதல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாதது யசோதர காவியம். ஏன்னா இது ஐஞ்சிருங்காப்பியம். இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, ஐம்பெருங்காப்பியங்கள் கொடுத்துருக்குறாங்க. மீதி 2 என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? வண்டு. வண்டு. அடுத்து, அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். பாண்டியன். பொருந்தாதவற்றை கண்டறிக. தென் தமிழ் என மீதியெல்லாம் நூல்கள், இது இதழ். பொருந்தாதவற்றை கண்டறிக, இதுல தமிழ் சிட்டு. அடுத்து, பொறுத்துக. மாண்புகள்னா திருக்குறள். மண்ணும் சிலப்பதிகாரம், மண்ணும் சிலம்பே. வடிவு மணிமேகலை. பாப்பத்தே பத்துப்பாட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ. 1, 2, 3, 4. அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல். கனிச்சாறு. கனிச்சாறு. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்று பாடியவர். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர். துரைமாணிக்கம், அதாவது பெருஞ்சித்திரனார். நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள். 18. நற்கணக்கேனா 18 கீழ்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கொடுத்துட்டாங்க. மீதி 3. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை எனும் பொருள் தரும் சொல். பழமைக்கு பழமைனா முன்னைக்கு முன்னை. பாப்பத்தே எண் தொகையே. 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டு 8 தொகை. பெருஞ்சித்திரனாரின் முந்துற்றோம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து எனும் 2 தலைப்பிலுள்ள பாடல்கள் எத்தொகுப்பிலிருந்து எடுத்தாள பெற்றன? கனிச்சாறு. அடுத்து, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி உவமை அணி. செந்தமிழ் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் செந்தாமரை. இலக்கண குறிப்பு பண்புத்தொகை என மைவிகுதி மறைந்து வந்துள்ளது. உந்தி உணர்வெழுப்ப உள்ளல் உள்ள கனல் மூல இவ்வடியில் காணும் நயம். மோனை. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே
இப்பாடலில் அமைந்த எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. இவை அனைத்தும் தென்னன் மன்னனும் மண்ணும் இன்னரும் இரண்டாவது தோன்றி வருவது தான் எதுகை சொற்கள். அன்னை மொழியே எனும் தமிழ்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இதுல காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும்ங்கிறது என்னன்னா சருகும் சண்டும். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் வீங்கிறது வீழ்தல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் எனும் நூலை எழுதியவர் கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர். குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது இனுக்கு. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. தாள்னா நெல் கேழ்வரகு தாள். தண்டு தண்டு கீரை முதலியவற்றின் அடி. கோல்னா நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூருனா குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி. ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. தட்டுனா கம்பு சோளம். களினா கரும்பின் அடி. களை மூங்கிலின் அடி. அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி. ஆப்ஷன் பி. அடுத்து 34. மீண்டும் பொறுத்துக. கவைனா அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளைக்கு பேர் தான் கவை. கொம்பு கவையின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 34. பொருந்தாதவற்றை கண்டறிக. 35 மன்னிக்கவும் 35. கவை. அடுத்து பொருந்தாதவற்றை கண்டறிக. கிளை. பொருந்தாதவற்றை கண்டறிக. தட்டு. பொருந்தாத இணையை கண்டறிக. கவை குச்சியின் பிரிவு. வேறுபட்ட குழுவினை கண்டறிக. களி குச்சி இனுக்கு களை. அடுத்து 40வது கேள்வி. இலைனா புலி வேம்பு முதலியவற்றின் இலை. தாள்னா நெல் புல் முதலியவற்றின் இலை. தோகை சோளம் கம்பு முதலியவற்றின் அடி. ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலைக்கு பேர் தான் ஓலை. ஆப்ஷன் பி. பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிக. கட்டை. பொருந்தாத இணை. தாள் புலி வேம்பு இதுவும் தாள் கிடையாது. வேறுபட்ட குழுவினை கண்டறிக. கருக்கல் கச்சல் கொத்து குலை. தும்பி இச்சொல்லின் பொருள். இது அடிக்கடி கேப்பா ஞாபகம் வச்சுங்க. தும்பினா வண்டு வண்டு. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் சரியானது
இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் இளங்குமரனார். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? இளங்குமரனார். இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? திருவிக. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் திருவிக, இளங்குமரனார். தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் திருவிக. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? மலேசியா. க. அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். சம்பா நெல்லின் உள்வகை 60. மொழி ஞாயிறு என்றழைக்கப்பட்டவர் மொழி ஞாயிறுனா தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளம் எனும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநேய பாவாணர். பொருத்தி காட்டுக. சுள்ளினா காய்ந்த குச்சிக்கு பேர் தான் சுள்ளி. விறகு காய்ந்த சிறுகிளை. வெங்கலினா காய்ந்த களி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து பொருத்தி காட்டுக. இளநீர் முற்றாத தேங்காய்க்கு பேர் தான் இளநீர். நுழாய் இளம்பாக்கு. கருக்கல் இளநெல் கருக்காய்பாங்க. கச்சல் வாழை பிஞ்சு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 62. பொருத்தி காட்டுக. சிவியல்னா சுருங்கிய பழம். அழியல் குளுகுளுத்த பழம். சொண்டு பதராய் போன மிளகாய். வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. ஆப்ஷன் ஏ. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்த நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? அறிவொழுக்கம். அறிவொழுக்கம். அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். அடுத்து உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். அடுத்து போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் 66க்கு லிசுபன். லிசுபன். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். தமிழ் மொழி. அடுத்து கார்டிலா எனும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது. கார்டிலா எனும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? 6ஆம் உலகத் தமிழ் மாநாட்டு மலர். அடுத்து கொழுந்தாடை. கொழுந்தாடைனா கரும்பின் நுனிப்பகுதிக்கு பேர் தான் கொழுந்தாடை, அதாவது கோந்தாடை. அடுத்து தமிழ் ஆளி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இரட்டுற மொழிதலணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? தமிழ் ஆளி இரண்டுக்கும் பொருள்படியான இரட்டுற மொழிதலணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை தமிழ் அழகனார்.
அடுத்து கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? கடல் தரும் சங்குகளின் வகைகளின் எண்ணிக்கை 3. அடுத்து கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? சங்கு. சங்கு. அடுத்து 73வது கேள்வி. முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? இதுக்கு சரியான விடை கடல். கடல். அடுத்து தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் எது? இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. சிலேடை அணி. அடுத்து 76. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது எது? இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது எது? இரட்டுற மொழிதல் அணி. அடுத்தது 77. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். அடுத்து தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. 12. அடுத்து 79. முத்தமிழ் துய்ப்பதால் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? முத்தமிழ் துய்ப்பதால் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டு. அடுத்து முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட வருடம்? முதல் தமிழ் கணினி 1983. 1983. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். அடுத்து புதிய உரைநடை எனும் நூலினை எழுதியவர் யார்? புதிய உரைநடை. இதுக்கு எழில் முதல்வன். எழில் முதல்வன். அடுத்தது எழில் முதல்வனின் இயற்பெயர். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். மா ராமலிங்கம். அடுத்து எழில் முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். எழில் முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் புதிய உரைநடை. புதிய உரைநடை. அடுத்து 85வது கேள்வி. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது? மாநில கல்லூரி. மாநில கல்லூரி. அடுத்து சங்கப் புலவரிடம் இணையத்தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? சங்கப் புலவரிடம் இணையத்தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? உரைநடை இலக்கியம். உரைநடை இலக்கியம். அடுத்து உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர். இதுக்கு சரியான விடை தண்டி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் தண்டி. அடுத்து 88வது கேள்வி. இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் நூலில் நா பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம் யாது? உவமை. உவமை. அடுத்து எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? இதுக்கு சரியான விடை 89க்கு இணை ஒப்பு. இணை ஒப்பு. அடுத்து குடிசையின் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம், அதாவது குடிசை ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம். தோழர் பா ஜீவானந்தம் உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டு? இதுக்கு சரியான விடை எதிரிணை இயைபு. எதிரிணை இயைபு. அடுத்து உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன. உணர்வுகளை தூண்டுவதில் வெற்றி பெறுவன எது? உவமையை விட உருவகம். உவமையை விட உருவகம். அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயர். தொழிற்பெயர் பாடல், வினையாளனின் பெயர் கேட்டவர். அடுத்து 93. குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
அடுத்து 94 எக்கிலங்கிய உரணசெயி இச்சொற்களில் உள்ள அளபடைகள். இதுக்கு சரியான விடை ஒற்றளபடை. பாருங்க, அக்கு ஒற்றளபடை, சொல்லிசை அளபடை, உரணசெயி. அடுத்து ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. அடுத்து 96 பொறுத்துக்க. பாருங்க, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது ஓ ஓதல் வேண்டும் செய்யுளிசை அளபடை, கெடுப்பதும் இன்னிசை அளபடை, உரணசெயி சொல்லிசை அளபடை, எக்கிலங்கிய ஒற்றளபடை, ஆப்ஷன் ஏ. அடுத்து 97 வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க, எக்கிலங்கிய. அடுத்து பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை தம்பி. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க, பொதுமொழிக்குரிய சான்று வேங்கை, வேங்கை. அடுத்து எல், அதாவது 8ங்கிறது எல் கூட்டல் தூ என பிரிந்து தரும் பொருள். அதாவது எல்லை உன். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம் தேர்வர்களே.